ஹலோ ஹோமிஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. பேசிக்காக வந்துட்டு நான் எதுவுமே சொல்லாமல் டேரெக்டாக கோடில் இறங்கினேன் அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. அதனால் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஸ்ப்ரிங் கோரை பற்றி சொல்லிவிட்டு, அடுத்து ஸ்ப்ரிங் பூட்டை பற்றி சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் நான் கோடிங்குள்ளே போகிறேன். அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது நான் பேசிக்காக ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, யார் ஸ்டார்ட் பண்ணா எல்லாமே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் டு ஸ்ப்ரிங் கோர். நான் ஸ்ப்ரிங் கோர்னா என்னன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க். ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்குன்றது பெஸ்ட்டு ஜாவா என்டர்பிரைஸ் லெவல் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கான ஃப்ரேம் ஒர்க். அதாவது நான் என்டர்பிரைஸ் லெவல் அப்ளிகேஷன் எதை சொல்கிறேன்னா, இப்போ பேங்க்ஸ் இருக்குது, மெடிக்கல் சென்டர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ரொபஸ்டான அப்ளிகேஷன் வேணும். அதாவது ரொபஸ்ட் மீன்ஸ் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பெஸ்ட் அப்ளிகேஷன் விச் ஷுடின்ட் பிரேக். அதாவது எந்த இதனாலையுமே வந்துட்டு ஈஸியாக ஹேக் பண்ண முடியாத ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான அப்ளிகேஷன் வேணும். பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான அப்ளிகேஷனுக்கு ஜாவா தான் நமக்கு எப்பயுமே யூஸ் ஆகும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஜாவா வந்துட்டு ஒரு பெஸ்ட் டைப் சேஃப்டி லாங்குவேஜ். அதாவது எப்படின்னா, நீங்கள் டைப் சேஃப்டின்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு இன்டீஜர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு இன்டீஜரை வந்துட்டு நீங்கள் இன்டீஜர்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் வேறு எதுவாகவும் டிக்ளேர் பண்ண முடியாது. ரொம்ப சேஃப். தட் மீன்ஸ் டைப் சேஃப்டி பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கார்பேஜ் கலெக்டரும் இருக்கும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ண மறந்துட்டீங்கன்னாலுமே ஆட்டோமேட்டிக்காக கார்பேஜ் கலெக்டரில் போயிடும். ஆனால் சிலையும் C++லையும் அப்படி கிடையாது. கார்பேஜ் கலெக்டர் இல்லாததுனால மெமரி லீக்கேஜ் நிறையா நடக்கும். உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்லை. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. இது ஒரு ரொபஸ்டான லாங்குவேஜ். அந்த ரொபஸ்டான லாங்குவேஜில் நமக்கு வெறும் லாங்குவேஜை மட்டுமே வச்சு நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வெறும் ஜாவாவை வச்சு நீங்கள் ஒரு வெப் சர்வர் எழுதணும்னாலே உங்களுக்கு 2000 to 3000 லைன்ஸ் ஆஃப் கோட் நீங்கள் எழுதணும். ஆனால் உங்களுக்கு தேவையானது வந்து பிஸ்னஸ் லாஜிக். எப்படி அந்த மெடிக்கல் சென்டரோட அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுன்னு உங்களுக்கு தெரியணுமே தவிர, அந்த சர்வர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியறதுக்கான அவசியம் கிடையாது. காரணம் என்னென்னா, நம்மளோட வேலை வந்து சர்வர் பில்ட் பண்ணுறது கிடையாது. நம்மளோட வேலை வந்துட்டு அந்த சர்வரை யூஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன், அதாவது ஒரு மெடிக்கல் கேர் அப்ளிகேஷன் உருவாக்குறது தான் நம்மளோட வேலை. அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஒரு பவர்ஃபுல் ஃப்ரேம் ஒர்க். ஃப்ரேம் ஒர்க்ஸ் மீன்ஸ் கலெக்ஷன் ஆஃப் லைப்ரரிஸ்னு சொல்லலாம். நிறைய விஷயத்த ஒன்று சேர்த்து ஒரே ஃபைல், தட் மீன்ஸ் ஒரே ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக கொடுத்துருவாங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன வேணால் டெவலப் பண்ணிக்கலாம் லிட்டரலாக. அதேமாதிரி ஸ்ப்ரிங்கில் பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங் கோர் இருக்குது, ஸ்ப்ரிங் பூட் இருக்குது, ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி இருக்குது, ஸ்ப்ரிங் க்ளவுட் இருக்குது, ஸ்ப்ரிங் ஏஓபி இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வர வீடியோஸில் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் நான். நெக்ஸ்ட், இதை யார் கண்டுபிடிச்சா? இதை கண்டுபிடிச்சவரோட பேர் வந்து ராட் ஜான்சன். ராட் ஜான்சனுங்கிறவர் வந்துட்டு சாதாரண ஒரு இன்ஜினியர் தான். அவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள மாதிரி ஒரு ஆள் தான். அவருக்கு என்ன ஒரு இதுன்னா, ஜாவாவில் வந்துட்டு ஜாவா பீன்ஸுங்கிற கான்செப்ட் பழங்காலத்துலேருந்து இருக்குது. ஆதி காலத்துலேருந்து ஜாவா டபிள்யூன்னு சொல்லுவாங்க, என்டர்பிரைஸ் எடிஷன். அதில் பீன்ஸுங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயம் வந்துட்டு இவருக்கு பிடிக்கல. ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, அதில் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அதனால் மனுஷன் என்ன பண்ணார், நீ என்னடா எனக்கு தரது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஃப்ரேம் ஒர்க்கே க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கை க்ரியேட் பண்ணிட்டார். பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பேசிக்காக வந்துட்டு ஒரு மியூசிஷியன், வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், ஆண்டர்ப்ரனர் அண்ட் இன்ஜினியர். ஒரு 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 ஆல்ரவுண்டராக இருந்திருக்கிற தலைவன். ராட் ஜான்சன் தான் 2003 வந்துட்டு ஸ்ப்ரிங் கோரை கண்டுபிடிச்சார். அதாவது ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்குன்றதை கண்டுபிடிச்சவர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு எதனால நம்ம ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறோம். ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கோட ஒரு முக்கியமான ஃபெசிலிட்டிங்கிறது வந்துட்டு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தான். தட் மீன்ஸ் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது எல்லா ஃப்ரேம் ஒர்க்ஸ் லிட்ரலாக ஸ்ப்ரிங்கு மட்டும் கிடையாது, எல்லா லாங்குவேஜில் உள்ள ஃப்ரேம் ஒர்க்ஸோட முக்கியமான வேலையை வந்துட்டு ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் தான். அதாவது நீங்கள் வந்துட்டு ஒரு 10 ஜாவா ஃபைல் எழுதி, இந்த 10 ஜாவா ஃபைல் வந்துட்டு இதுக்கு யூஸ் ஆகுது, இதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நீங்கள் வந்துட்டு தனித்தனியாக பிரித்து அதை கம்பைன் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த கம்பைன் பண்ண அப்ளிகேஷன் வந்து வெப் சர்வர்லாம் ரன் ஆகுமா, இதெல்லாம் ரன் ஆகுமா, இந்த மாதிரி மேனேஜ் பண்ணுறது. அதே மாதிரி எந்தெந்த இடத்துல என்னென்ன டிபெண்டன்சிஸ் வேணும்னு அந்த டிபெண்டன்சிஸை கொடுக்குறது. தட் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ஒருத்தர் வந்து சூப்பராக ஒரு விஷயம் எழுதி வச்சிருக்காருன்னா, அதை நீங்கள் அங்கேருந்து இங்கே இன்கார்பரேட் பண்ணணும். அந்த இன்கார்பரேட் பண்ணுறது, இந்த மாதிரி மேனேஜ் பண்ணுறது, இதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் பயங்கரமாக யூஸ் ஆகும். இப்போது நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கோர் கான்செப்ட். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்கில் வந்துட்டு ஒரு 3 கோர் கான்செப்ட்ஸ் இருக்குது. அந்த 3 கோர் கான்செப்ட் புரிஞ்சிச்சுனாலே ஸ்ப்ரிங் எதுக்காகன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல், ஐஓசின்னு சொல்லுவாங்க. இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் வந்துட்டு கிளாஸ் ஏ கிரியேட் பண்ணுறீங்க. கிளாஸ் ஏ வந்துட்டு எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, கிளாஸ் பியையும் கிளாஸ் ஏயும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஸ்கூல்னு ஒரு கிளாஸை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, ஓகேவா? அந்த ஸ்கூலுங்கிற கிளாஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, டீச்சருங்கிற கிளாஸையும் ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. கரெக்டாக? இப்போது நீங்கள் நார்மலாக லாஜிக்கலாகவே யோசிச்சு பாருங்களேன். லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுங்கிறது வந்துட்டு டீச்சர்ஸையும் சில்ட்ரன்ஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கா, இல்லை சில்ட்ரன்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஸ்கூலை டிபெண்ட் பண்ணியிருக்காங்களா? ஸ்கூலை தான் வந்துட்டு சில்ட்ரன்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் ஏ வந்துட்டு கிளாஸ் பியையும் கிளாஸ் சியையும் டிபெண்ட் பண்ணாமல், கிளாஸ் ஏங்கிற விஷயத்துக்குள்ளே கிளாஸ் பியையும் கிளாஸ் சியும் இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதாவது இன்வெர்ட் பண்ணிடுறாங்க. அதோட கண்ட்ரோல் இங்கே ஏறாமல் இருக்குது. எங்கே போகுது பாருங்கள். கிளாஸ் ஏங்கிறது கிளாஸ் பியையும் கிளாஸ் சியையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு.
இந்த இடத்துல டிபெண்டன்சி இருக்கும்போது கிளாஸ் பிக்கோ இல்லை கிளாஸ் சிக்கோ ஏதாவது ஆச்சுன்னா கிளாஸ் ஏ பாதிக்கப்படும் கரெக்டாக. ஆனால் நம்மளோட மெயின் கிளாஸுங்கிறது கிளாஸ் ஏ. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏ இருக்குது. அந்த கிளாஸ் ஏக்குள்ளே கிளாஸ் பியும் கிளாஸ் சியும் சாதாரணமாக இன்ஜெக்ட் தான் பண்ணுறாங்க. இன்ஜெக்ட் பண்ணுறாங்க மீன்ஸ் இது வந்துட்டு டிபெண்ட் பண்ணல பிஏயும் சிஏயும். இது தனியாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குது. அதுக்குள்ளே நமக்கு தேவையான கிளாஸ் பியும் கிளாஸ் சியும் இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கு ஏதாவது கிளாஸ் பிக்கும் கிளாஸ் சிக்கும் ஏதாவது ஆனாலுமே கிளாஸ் ஏக்கு எதுவும் ஆகாது. ஸோ இது ஒரு முக்கியமான பிரின்சிபல். ஸோ இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் எதை பண்ணுது அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேஷன் இருக்குல்ல. ஆப்ஜெக்ட் கிரியேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும் ஜாவாங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜஸில் வந்துட்டு கிளாஸ்லேருந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். அந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன் லைஃப் சைக்கிளை வந்துட்டு அப்படியே கண்டெய்னர் கூட, அதாவது எப்படி சொல்கிறேன்னா இந்த கிளாஸ் ஏங்கிறது ஒரு கண்டெய்னராகவும் இது ஒரு கண்டெய்னராகவும் இருக்கும். இந்த கிளாஸ் பி ஒரு கண்டெய்னர், கிளாஸ் சி ஒரு கண்டெய்னர். இது வந்துட்டு ஒரு தடவை கிரியேட் ஆயிடும். கிளாஸ் பிங்கிற ஆப்ஜெக்ட் ஒரு தடவை கிரியேட் ஆயிடும். கிரியேட் ஆகிட்டு அந்த கிளாஸ் பிங்கிற ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஏங்கிற ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷனையே சிங்கிள் டைம் பண்ணுவாங்க. அதனால வந்துட்டு சிங்கிள் டைம் தான் கிரியேட் ஆகும். கிளாஸ் பிங்கிறதும் கிளாஸ் சிங்கிறதும் கிரியேட் ஆகி இன்ஜெக்ட் ஆகிடும். அதுவே நீங்கள் கிளாஸ் ஏல வந்துட்டு கிளாஸ் பியும் கிளாஸ் சியும் டிபெண்டன்சியாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் கிளாஸ் ஏலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதும் கிளாஸ் பி கிளாஸ் சிங்கிற ஆப்ஜெக்ட் மறுபடியும் கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் நமக்கு தேவை என்ன, கிளாஸ் ஏவை நீங்கள் எத்தனை தடவை கிரியேட் பண்ணாலும் கிளாஸ் பியும் கிளாஸ் சியும் மாற போகிறது கிடையாது. இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல் இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல். ரூல்னு சொல்ல முடியாது, பிரின்சிபல். செகண்ட் ரூல் வந்துட்டு டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் பிரின்சிபலை யூஸ் பண்ணி ஒரு முக்கியமான வேலை பார்க்கும் இந்த ஸ்ப்ரிங்கோட கோர் கான்செப்டே இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் தான். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ மெயின் மெத்தட் இருக்குது. மெயின் மெத்தடுக்கு வந்துட்டு ஒரு 7-8 டிபெண்டன்சி இருக்குது. அந்த 7-8 டிபெண்டன்சி அது என்ன பண்ணும் அப்படின்னா டேரெக்டாக போயிட்டு அது எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெயின் மெத்தட் போயிட்டு இப்போ ஏ டிபெண்டன்சி, பி டிபெண்டன்சி, சி டிபெண்டன்சி இருக்குன்னா நீங்கள் ஒரு தடவை மெயினை கால் பண்ணும்போதும் ஏ வந்து ஒரு புது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும், பி வந்து ஒரு புது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். ஸோ டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் இஸ் a specific implementation of IOC that allows an object to receive its dependency from an external source. நான் சொன்னேன்ல கண்டெய்னர் பில்ட் ஆகும். அப்போ கண்டெய்னர் பில்ட் ஆகுறது என்னன்னா இங்கே பாருங்கள், இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்டடில் பார்த்தீங்கன்னா மெயின் வந்துட்டு வெறும் ஒரு டிபெண்டன்சி இன்ஜெக்டார்னு ஒரே ஒரு கிளாஸை தான் நம்பி இருக்கு. இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்டர் என்ன பண்ணுன்னா நான் சொன்னேன்ல ABCDEF இத்தனை டிபெண்டன்சி இருக்குல்ல, அதாவது இந்த மெயின் வந்து இத்தனை இதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இத்தனை டிபெண்டன்சியும் ஒரே ஒரு தடவை கிரியேட் பண்ணி கண்டெய்னரில் வச்சிருக்கும். நான் சொன்னல கண்டெய்னர் கிரியேட் கண்டெய்னரில் கிரியேட் பண்ணி ஒரே ஒரு தடவை கண்டெய்னரில் வச்சிருக்கும். ஸோ ஒரு தடவை கண்டெய்னரில் வச்சிருக்கும் போது அந்த டிபெண்டன்சி இன்ஜெக்டார் வந்துட்டு அந்த கண்டெய்னரை எடுத்து வச்சுக்கும். ஸோ மெயின் எப்பப்பெல்லாம் இந்த ஏவை கால் பண்ணுது, பிஏ கால் பண்ணதோ எத்தனை தடவை நீங்கள் மெயினை கிரியேட் பண்ணாலும் அந்த ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ரிட்டன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு மெமரியும் அட்ஜஸ்ட் ஆகும். அதேமாதிரி நீங்கள் டிபெண்டன்சியை நம்பியும் மெயின் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. மெயின் ஜஸ்ட் டிபெண்டன்சி இன்ஜெக்டரை கால் பண்ணாலே போதும். அதே மாதிரி ஆரோ மார்க் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க ட்ரெடிஷனல் அப்ரோச்சில். ஆனால் அதுவே டிபெண்டன்சி இன்ஜெக்டரில் பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சி இன்ஜெக்டர் மெயினுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுது. இது எல்லாமே நான் உங்களுக்கு கோடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கான்செப்ட் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் ஓவர்வியூ ஆஃப் பீன்ஸ். அதாவது நான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட ஒரு பீன்னு ஃபர்ஸ்ட்லேயே நான் சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா, ஜாவா பீன்னு சொல்லிட்டு. ஜாவா பீனுக்கு பதிலாக இங்கே ஸ்ப்ரிங் பீன். அதாவது ஒன்றுமே கிடையாது, ஒரு பீனுங்கிறது வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு போஜோன்னு வச்சுக்கலாம் நீங்கள். அதாவது போஜோ மீன்ஸ் பிளைன் ஓல்ட் ஜாவா ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு பீனுங்கிறது எதுக்காக அப்படின்னா நீங்கள் பிளைன் ஓல்ட் ஜாவா ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம், போஜோவாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு கான்ஃபிகரேஷன் கிளாஸாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நீங்கள் செக்யூரிட்டிக்கு வந்துட்டு ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணுறீங்க. அந்த கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிடுறீங்க. அதுக்குமே அந்த கிளாஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு கான்ஃபிகரேஷன் கிளாஸ்ன்னு நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிட்டீங்க, அதுக்கு ஒரு பீன் கிரியேட் ஆகிடும். அந்த பீனுங்கிறது சிங்கிள் டைம் தான் கிரியேட் ஆகும். நான் சொன்னேன்ல டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனில் வந்துட்டு அதாவது நான் வந்துட்டு கண்டெய்னர்னு ஒரு கான்செப்ட் சொன்னால அந்த கண்டெய்னருங்கிற கான்செப்ட் வந்து எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகும். ஸோ இந்த பீனுங்கிறது சிங்கிள் டைம் கிரியேட் ஆகிடும். இந்த சிங்கிள் டைம் கிரியேட் ஆகிற பீனுங்கிறது இந்த லைஃப் சைக்கிள் மூலியமாக நமக்கு கிரியேட் ஆகும், டிஸ்ட்ராய் ஆகும். இந்த மாதிரி அதாவது கிரியேஷன் ஃபஸ்ட்டு பீனை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. பீனை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் கான்ஃபிகர் பண்ணுறாங்க, கஸ்டமைஸ், அதாவது நமக்கு தேவையான மாதிரி பீனை மாடிஃபை பண்ணிக்கிறாங்க. அடுத்து பீனை எங்கெல்லாம் வேணுமோ உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. நான் சொல்கிறது என்னென்னா பீனுங்கிறது ஒரே ஒரு தடவை தான் கிரியேட் ஆகும், யூட்டிலைஸ் ஆகும். ஸோ யூட்டிலைஸ் ஆகிரும். அடுத்து டிஸ்ட்ரக்ட் பண்ணிடுறாங்க. தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போயிடுச்சு, 10 நிமிஷம் கிட்ட போயிடுச்சு. ஸோ அதனால் நான் இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த கான்ஃபிகரேஷனை மற்ற விஷயங்களை பற்றிலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.